ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், நாளை மறுமையில அல்லாஹ் 3 பேரோட அல்லாஹ் பேசவும் மாட்டான். லா யுகல்லிமுல்லாஹ் யௌமல் கியாமா பேசவும் மாட்டான். வலா யன்துரு இலைஹிம் அவர்களை அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான். வலா யுஸக்கிஹிம் அல்லாஹ் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். நாளை மறுமையில எங்களுக்கென்று உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாராச்சும் அங்க இருக்கிறான்? யாருமே இல்ல. அல்லாஹ் ஒருத்தன். அந்த நேரத்துல அல்லாஹ் என்ன பார்க்கவும் மாட்டான், என் கூட பேசவும் மாட்டான், என்ன தூய்மைப்படுத்தவும் மாட்டான்டா. அது ஒரு பெரிய தண்டனை தானே. அதுல யாரு 3 பேர் ரசூல் அங்க சொல்றாங்க, அந்த சஹாபி சொல்றாங்க, அப்படி அந்த கூட்டத்துல உள்ளவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டா, அவர்கள் நஷ்டம் அடைந்தவர். யார் ரசூலுல்லாஹ்னு கேக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அல் மன்னான், செய்த உதவியை சொல்லி காட்டுவோம். தான் செஞ்சதை சொல்லி காட்டுறவன் இருக்கிறான் இல்ல, அவன் நாளை மறுமையில இந்த தண்டனைக்கு உட்படுத்தப்படுவான். அல்லாஹ் அவனை பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், தூய்மைப்படுத்தவும் மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எனவே எந்த சந்தர்ப்பத்திலே நாங்க யாருக்காவது ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணினோம் என்றா ஒருபோதும் நாங்க சொல்லி காட்டுவோம். அவங்க எங்களுக்கு அநியாயமே செய்யும், எங்களை பத்தி தப்பாவே பேசும், எங்களுக்கு எதிராக சதித்திட்டங்களே செய்யட்டும், நான் இன்னாருக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், இப்படி கொடுத்திருக்கிறேன், கஷ்டம் என்று வந்த போது நான் இப்படி எல்லாம் நின்று இருக்கிறேன், ஆனா அவங்க இப்படி பேசிட்டாங்க, இப்படி செஞ்சிட்டாங்க, இப்படி நடந்துகிட்டாங்கன்னு நாங்க எந்த மனிதரை பற்றியும் செய்த உதவிக்காக நன்றியை எதிர்பார்த்து அவர்களை குறை சொல்லக்கூடியவர்களாக ஒருபோதுமே இருக்கக்கூடாது. அல்ல செய்ததை சொல்லி காட்டுபவர்களாக ஒருபோதுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோமே ஆனால் மறுமையில் இந்த தண்டனைக்கு ஆளாகக்கூடியவங்களாக மாறி விடுவோம். எனவே அந்த மறுமையில தத்தளிக்கக்கூடிய அந்த நாளையில எங்களுக்கு கை கொடுக்கக்கூடியவன், எங்களுக்கென்று உதவி செய்யக்கூடியவன் அந்த அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான். அவனுடைய அந்த முகத்திற்காக, அவனுடைய நன்மைகளை எதிர்பார்த்து இந்த உலகத்தில் உதவிகளை செய்வதோடு நாளை மறுமையில அல்லாஹ்விடத்துல கூலிகளை எதிர்பார்த்து சொர்க்கத்தை பெறக்கூடியவர்களாக நான் வேண்டும். வல்ல ரஹ்மான் இந்த உலகத்தில் எந்த உதவிகளை செய்தாலும் அது சிறுசோ பெருசோ அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்பவர்களாகவும் மறுமையுடைய கூலியை எதிர்பார்த்தவர்களாகவும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக.